குரங்கு அம்மைக்கு சிகிச்சை தொடர்பாக 200 மருத்துவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் குரங்கு அம்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு வார்டை ஆய்வு செய்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். குரங்கு அம்மைக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக 200 மருத்துவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும், தமிழ்நாட்டில் இதுவரை குரங்கம்மை நோய் கண்டறியப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பன்னாட்டு வானூர்தி நிலையங்களில் பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும், குரங்கம்மை அறிகுறியுடன் யாராவது வந்தால் அவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதற்காக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 நகரங்களில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருபவர்கள் மட்டுமல்லாது அதற்கு நேரடியான விமான சேவை இல்லாத நிலையிலும் கனெக்டிங் ஃப்ளைட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்கள் எந்த நாட்டிலிருந்து பயணிகள் வந்தாலும் அவர்களை கண்காணிக்கும் பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கிற சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 நகரங்களிலும் குரங்கம்மைக்கு என்று சிறப்பு வார்டுகள், பிரத்யேகமான சிறப்பு வார்டுகள் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளில் காய்ச்சலுக்காக சிகிச்சை பெறுபவர்களையும் கண்காணித்து வருவதாக அவர் தெரிவித்தார். சென்னை, தூத்துக்குடி ஆகிய 2 துறைமுகங்களிலும் இன்று முதல் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் கருவிகள் மூலம் குரங்கம்மை நோய் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார்.